சின்ன ஆட்டோக்குள்ளே ஒரு ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டான நானே என்னோடய கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இவ்வளோ விஷயங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் அல்லது பெரிய டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், இல்லை பெரிய காலேஜில் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தான் திங்க் பண்ணணும். என்னோட நேம் அண்ணாதுரை. ஒரு 3.5 இயர்ஸாக வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட மம்மி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட டேடியும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. என்னோட 2 பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கும்போது படிப்பை தவிர இது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ ஓட்ட வந்தாச்சு. ஸோ என்னை விட அளவுக்கு அதிகமாக என்னோடய ஜாப் தான் நான் நேசிக்கிறேன். ஸோ ஐ லவ் மை ஜாப். ஸோ அதனால் என்னோடய லாட் ஆஃப் டைமிங்கை வந்து நான் என்னோடய ஜாபுக்காக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற மூவியே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஃபஸ்ட் ஷோவே போய் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பண்ணுறதில்ல. டெய்லியும் என்னோடய வண்டிக்குள்ளேயே என்னோடய சந்தோஷங்கள் எல்லாமே நான் அனுபவிக்கிறதுனால என்னால் வெளியே போய்ட்டு என்னோடய சந்தோஷத்தை இது பண்ணிக்க முடியல. ஸோ என்னோடய சந்தோஷம் என்னோடய வண்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். என் பேர் வந்து ஆர் முத்துக்குமார். இங்கே சோழிங்கநல்லூரில் நான் இருக்கேன். அண்ணாதுரை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியக்கூடிய ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அண்ணாதுரை வந்து எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு தனிமைப்படுத்தி இருப்பான். என்னென்னா வித்தியாசமாக என்ன யோசிக்கிறது, வித்தியாசமாக பண்ணுறது, அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவனுக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறது மட்டும்தான். ஆட்டோ அவங்க அண்ணா அப்பா எல்லாருமே ஆட்டோ தான். ஃபேமிலியே வந்து ஆட்டோ ஓட்டுறது மட்டும் தான். அதில் வந்து அவங்க லைஃப் சர்வைவல் அது மட்டும் தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆட்டோ அண்ணாதுரை வந்து இவர் படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ்லாம் வாங்கி அப்படியே ஆட்டோவில் இருக்கும். அதை கஸ்டமர்ஸ் படிக்கும்போது இவருக்கு ஏதோ ஒன்று ஸ்பார்க் ஆகிருக்கு. கஸ்டமர்ஸ் தான் நமக்கு கடவுள், அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால கஸ்டமர் இஸ் ரியல் காட். ஸோ கஸ்டமர் பே த மணி ஐ ஹவ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் டு த ஆட்டோ, I will get it. So I can provide on to the 8 newspaper, 35 or 40 magazines. All of you currently issue. 30% customer only reading on to the newspaper and magazine. 70% customer mobile phone, WhatsApp, Facebook, something usage it. So that customer, what is the satisfaction? So I will provide on to the Wi-Fi connection. So data card and router also connect complication. So I can provide Wi-Fi connection. Lot of people also, little bit people know smartphone, so that people also satisfied. I can provide onto the Samsung Galaxy Tab 2 Note 800. இன்கம்லேருந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் ஷேர் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் திங்க் பண்ணேன். ஆட்டோக்குள்ளே ரெகுலராக கஸ்டமர் வரவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் ட்ரீட், அந்த ப்ராஜெக்டோட நேம் டோக்கன் ட்ரீட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 20 டைம் நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 250 ருபீஸ் கிடைக்கும். 30 டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா 500 கிடைக்கும். 40 டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1000 ருபீஸ் கிடைக்கும். இது டோக்கன் ட்ரீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ரோட்டில் 75% கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே பேங்க் மூலிமா தான் அவங்களோட சேலரி கிரெடிட் ஆகுது. ஸோ 100 ருபீஸ் கொடுக்கும்போது அதுக்கு சேஞ்ச் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த டைமில் என்கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் 100 கொடுக்கும்போது இல்லை ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபெய்த்திங் யூ பே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 months 3 months கழித்து திருப்பியும் அவங்க என் ஆட்டோவில் ஏறும்போது அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது இல்லை லாஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணாமல் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு அவங்களோட ஃபீலை கேட்கும்போது ஃபீல் வாஸ் வெரி கில்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஒய் அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பே பண்ணாமல் போனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐ எம் ரியலி கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனேன். ஸோ ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதே மாதிரி அண்ணாதுரையுடைய கேரக்டர் மட்டும் பர்சனலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு ஃபஸ்ட்டு. அனாவசியமாக அதிகமாகலாம் பேச மாட்டார். பேசாதவங்கலாம் செயலில் காமிப்பாங்கன்றது கூட இது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம்.
பேப்பர் மேக்ஸினுக்கு மட்டுமே மாதம் 3000 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே கரண்ட்லி இஷ்யூவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது, பண்ணுனா குவாலிட்டியாக பண்ணணும். எக்ஸ்பைரி ஆன எந்த ஒரு மேக்ஸினுமே இருக்காது, எல்லா விஷயங்களுமே கரண்ட்லி இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ இந்த மேக்ஸின் நியூஸ் பேப்பருக்கு மட்டும் 3000 அரௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸினுக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 5000 கிட்ட மந்த்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஃபை 2 நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 நெட்ஒர்க்கும் சேர்த்து அரௌண்ட் 2000 ருபீஸ் வந்துடும். 1008லேருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் வந்துடும். ஒன்று ப்ரீபெய்டு, இன்னொன்று போஸ்ட் பெய்டு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட்டுக்கு மந்த்லி 1000 ருபீஸ் ஒரு கஸ்டமர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் டோக்கன் ட்ரீட், இது பார்த்திங்கன்னா 500, 1000, 250 இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்குது. 20 டோக்கனுக்கு 250, 30 டோக்கனுக்கு 500, 40 டோக்கனுக்கு 1000. ஸோ 4லேருந்து 6 கஸ்டமர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியான இந்த டோக்கன் ட்ரீட்டை வின் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்டாக மந்த்லி பார்த்திங்கன்னா 9500 கிட்ட வந்துடும். என்னால் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் தான். ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் பண்ண முடிஞ்சது. ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸுமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ என்னோடய பிரதரோட சப்போர்ட் வந்து எனக்கு இருக்கும். அவன் நிறைய என்னை மோட்டிவ் பண்ணுவான். நான் பண்ணுற விஷயங்கள் எப்படியா இருந்தாலுமே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, உன்னோட பேரண்ட்ஸ்க்கே உன்னால் புரிய வைக்க முடியல, நீ எப்படி நீ செய்கிற விஷயங்களை சம்திங் ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு இந்த சொசைட்டிக்கு புரிய வைப்ப அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களால என்னால் புரிய வைக்க முடியும், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கண்டிப்பாக என்னால் புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நான் புரிய வச்சுருவேன் என்னோடய ஃபேமிலிக்கு. அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் நிறைய வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் என்ன சம்பாரிச்சிட முடியும், எல்லா ஆட்டோ டிரைவரும் வாங்குற அதே 20 ருபீஸ் தான் வாங்குறது, சோழிங்கல் வந்து டைட்டில் வரைக்கும் போகலாம். ஆனால் அதில் பாதிக்கு மேலேனே சொல்லலாம். பாதிக்கு மேலேயே அவர் வந்து கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணுறதுல எதிர்ப்புகள் நிறைய தான் இருந்தது. பட் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்ப்புகளை தாங்கி தான் ஆகும். அந்த மாதிரி விஷயத்தில் என்கிட்ட கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்னடா இது மாதிரி பண்ணுறாங்க, நமக்கே கஷ்டம் நிறைய இருக்குது, இது ஏன் அப்படின்னு என்னெல்லாம் கேட்குறாங்க. என்ன பண்ணேன்னா, இல்லை கேட்குறவங்க கொடுக்க மாட்டாங்க, அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய்யணும் நாங்களே அட்வைஸ் பண்ணிடுறோம். என்னால் வந்து இன்றைக்கி சம்பாதிச்சா தான் என்னால் இன்றைக்கி சாப்பிட முடியும். நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி சம்பாதிக்கல, இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக தான் இன்றைக்கி சம்பாதிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து வர்ற என்னால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்ச போது உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இன்னும் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. எஜுகேஷனால் மட்டும்தான் இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட பார்வையில் நான் இது பண்ணுற விஷயங்கள். ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறத விட, ஒருத்தவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறத விட, ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட கையில் அவனால் வளர்ந்து வர முடியும் அப்படின்றது தான் உண்மை. லாஸ்ட்டு 2013 ஒரே ஒரு குழந்தைக்கு எஜுகேட் ஃபண்ட் பண்ணேன். 13,000, 13,000. 2014 நான் 7 குழந்தைகளை படிக்க வச்சேன். 2015 என்னாலேயே எந்த குழந்தையும் படிக்க வைக்க முடியல. ஸோ நானும் யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. 2015 அப்படியே பிளாங்காக இருந்துச்சு. 2016 நான் இன்னும் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சதுக்காக நான் பிளான்ஸில் இருக்கேன். ஃப்யூச்சர் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னொரு ஒரு 1 or 2 வீக்ஸில் என்னோடய அப்ளிகேஷனை நான் லான்ச் பண்ணிடுவேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசிங் ஆட்டோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஜிபிஎஸ் மூலிமா என்னோடய ஆட்டோவை ட்ராக் பண்ணுற மாதிரி. ஒரு தடவை அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 மீட்டர்ஸில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே நீங்கள் என்னை புக் பண்ணுற மாதிரி. இந்த 3 விஷயங்கள் வச்ச மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ண போகிறேன். இன்னொரு ஒரு 5 or 6 monthஸில் ஒரு சோலார் ஏசி அப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களால் எல்லா விஷயங்களையுமே பண்ண முடியும். ஐயோ அப்படின்னு எடுப்புலேயே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளால் ஐயோ அது என்னால் பண்ண முடியாது, இது என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விதமான மனப்பக்குவத்தை நமக்குள்ளேயே கொண்டு வந்துக்கிறோம். ஸோ உங்களால் முடியலைன்னா இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது, உங்களால் முடியலைன்னா இந்த உலகத்தில் யாரால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். சத்தியமாக உங்களால் லைஃப்பில் ஜெயிக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார்,
கஸ்டமர்ஸ் தான் நமக்கு காசு கொடுக்குறாங்க, அதனால் கஸ்டமர்ஸ் தான் நம்ம கடவுள் மாதிரி. ஸோ நம்ம கஸ்டமர் நம்மளால் முடியாதுன்னா செய்யணுன்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டாக சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஆக்சுவலாக ஹியூமன் பிரெயினை விட ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களுமே எக்ஸாம்பிள் மட்டும்தான். somebody was creating anyone but me nothing. அதனால் இந்த உலகமே உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். உங்களோட பெஸ்ட்டை எந்த இடத்துலையா இருந்தாலும் அந்த இடத்துல கொடுங்க. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களோட ஜாபை லவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உங்களோட பிஸ்னஸை கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை இது பண்ணுங்கள். ஐ லவ் மை ஜாப், திஸ் இஸ் மை செயின் சீக்ரெட், திஸ் இஸ் அமேசிங் ஆட்டோ சீக்ரெட். அந்த ஆட்டோவில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்றது எனக்கே ரொம்ப பெருமையான விஷயமா படுது. அண்ணாதுரை மாதிரி ஒரு நண்பர் கூட நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிக்கிட்ட வேணாலும் போயிட்டு நம்ம புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவைக்காக ஒருத்தர் செலிப்ரிட்டி ஆகுறாருன்றதே ரொம்ப பெருமையான விஷயம். அது எனக்கு உண்மையாக சந்தோஷமாக தாங்க இருக்குது. எல்லாருமே அவங்களோட குறிப்பிட்ட டைமை ஒரு சில விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அதை என்னோடய ஜாபில் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பப்ளிக் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முரடுங்க, ஏமாற்றிடுவாங்க, காசு அதிகமாக வாங்கிடுவாங்க. அப்படி பார்க்குற ஒரு ட்ரெண்டையே மாற்றி வச்சார் அண்ணாதுரைன்னு சொல்லலாம். And I'll tell you a secret. If you do me the same, just remember my markings and remember my